இன்றைக்கு இன்னொரு த்ரெட்டர் என்ன பண்றாங்க, இனிமேல் வலைதளத்துல யாருன்னா பதிவு பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வரை 24 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பதிவு பண்ணி. எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? இது கருத்து சுதந்திரம் மிக்க நாடு தானே இது. இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, ஜனநாயக முறைப்படி உங்களுக்கு ஓட்டு அளிச்சா நீங்க செய்யற எல்லாத்துக்கும் தலையாட்டணும்னு எங்க அவசியம் இல்லைங்க. கேள்வி கேட்கிற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம், பதில் சொல்ற இடத்துல தான் உங்களுக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்க வேண்டிய கடமை இங்க இருக்க பொறுப்பு டிஜிபி இருக்கு. அவர் எந்திச்சு போறாரு, எஸ்கேப் ஆறாரு. தனிநபர் ஆணையம் போட்டாங்க, அது வந்தோன்னு அதுபடி நடப்போம் எல்லாம். நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவு விட்டு விரும்புறேன். உடனுக்குடன் ஏன் இதை செய்யறீங்கன்னா சட்டப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கான பலன்க. இன்னைக்கு போட்டோ ஷூட் நடத்திட்டு போனார்ல உதயநிதி, என்ன உணர்வு இருக்கு அவர்கிட்ட? துபாய் பறக்குறாரு, இங்க இறந்துட்டாங்கன்னா உடனே வராரு, உடனே வந்துட்டு போட்டோ ஷூட் எடுத்து நான் ஆறுதல் சொல்லிவிட்டேன், ஷாட் ஓகேப்பா, ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்றேன், கிளம்புறேன், போயிட்டாரு. இதுல என்ன உணர்வு இருக்கு? என் மக்கள் மேல் உனக்கு என்ன ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு? என் மக்கள் மேல் என்ன ஒரு உனக்கு ஒன்று எல்லா பங்களிப்பும் இந்த மக்கள் தான் நம்ம கொடுக்குறாங்க. அவருடைய துக்கத்தில் நம் பங்கு இருக்குன்ற ஒரு கான்செப்டே இல்லையா?